இவர் கொடுத்த தைரியம், இவரால் தான் வந்தது தைரியம், இப்படி பலரும் சொல்வார்கள். தைரியத்தை யாரும் கொடுக்க வேண்டாம். அது உள்ளே இருந்து தானாக வெளிப்பட வேண்டும். ஏன் எல்லோருக்கும் அந்த தைரியம் வெளிப்படுவதில்லை என்று கேட்கிறீர்களா? தைரியத்தை யாரோ தடுக்கிறார்கள். அது யார்? பாண்டவர்களில் வல்லமை மிகுந்த வில்லாளன் அர்ஜுனன். அவனிடம் பலம் பொருந்திய பிரம்மாஸ்திரம், வருணாஸ்திரம் போன்ற எண்ணற்ற அஸ்திரங்கள் இருந்தது. பகவான் கிருஷ்ணரோ தேரோட்டியாகவே இருந்தார். ஆனாலும் போர் துவங்கும் போது கோழையை போல புலம்பினான் அர்ஜுனன். பகவான் அவன் மனதை பலப்படுத்தி அவனது அறியாமையை நீக்கினார். காண்டிபம் ஏந்தினான், வெற்றி வாகை சூடினான். அனைத்திற்கும் மனம்தான் காரணம். இப்படிதான் இன்றைய பிள்ளைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நினைத்து குழம்புகிறார்கள். அது பிரச்சனையே இல்லை, அது ஒரு சவால். அது உன்னை சோதிக்க வந்திருக்கிறது. சாதிக்கும் வாய்ப்பு தானாக தேடி வருகிறது என்று கண்ண பரமாத்மாவை போல ஒவ்வொரு பெற்றோர்களும் தேற்றினாலே போதும். மன தைரியம் தானாக வரும். எதையும் சாதிப்பார்கள். தைரியம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. சாதித்து காட்டுங்கள்.